உளுத்தம் பருப்பு அரைக்கிறதுக்கு 15 to 20 minutes வரைக்கும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு 20 minutes நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ ஊற வச்சிருக்கிற சாம அரிசியை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணும்போது நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம அரிசியை போட்டோடனே கொள்ளுப்பொடி எடுத்திருக்கேன். வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொள்ளுப்பொடி ப்ரிப்ரேஷனை பற்றி ஏற்கனவே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான இந்த சாம அரிசி இட்லி தோசை நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.